வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காரைக்காலில் தீவிரமாகும் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம். புதுவை வந்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் காங்கிரசார் சிறப்பான வரவேற்பு. ஆரோவில் அருகே 500 கிலோ குட்கா பறிமுதல். வானூரை சேர்ந்த 2 கைது. இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு 3 மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் 10க்கும் மேற்பட்டோருக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான ஆணையினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் வழங்கினார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், காங்கிரஸ் நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வந்த கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் கட்சியினர் லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். ஆன்மீக சுற்றுலா பயணத்தில் ஈடுபட்டுள்ள கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் உள்ள திருவக்கரை ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்வதற்காக புதுச்சேரிக்கு தனி விமானம் மூலம் வந்திருந்தார். இவரை வரவேற்க லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அவருக்கு வரவேற்பு வழங்கினர். அவ்வளோதான், இவ்வளோ சார் என்ன என்ன முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் தனலட்சுமி கார்டன் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கூறி அதனை நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார். மேலும் சாலை மற்றும் அடிப்படை பிரச்சினைகளை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு இடங்களில் பணிகளும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் வீதி, தனலட்சுமி கார்டன் பகுதியில் உள்ள அனைத்து சாலைகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு வச்சானி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற நவராத்திரி திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அருள்மிகு வச்சானி அம்மன் ஆலயம் உள்ளது.
இவ்வாலயத்தில் நவராத்திரி பெருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் மற்றும் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சியில் உபயதாரர் பஞ்சராட்சரம், பூங்கொடி மற்றும் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடைபெற்ற RSS ஊர்வலத்தில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் RSS உடை அணிந்து பங்கேற்றனர். புதுச்சேரி ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் சார்பில் RSS சீருடை அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. முத்தியால்பேட்டை மணிகுண்டு பகுதியிலிருந்து தொடங்கிய RSS பேரணி காந்தி வீதி, நேரு வீதி வழியாக கடற்கரை சாலையில் நிறைவடைந்தது. அங்கு முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பேரணியில் புதுச்சேரி பாஜக தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி, அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, கட்சி நிர்வாகிகள் மற்றும் RSS தொண்டர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் வெள்ளை சீருடை, காக்கி பேண்ட் அணிந்து பங்கேற்றனர். RSS பேரணி நடைபெறுவதையொட்டி பேரணி செல்லும் வழி முழுவதும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்து சக்தி ஒன்றிணைப்பு என்ற உன்னத நோக்கத்தோடு துவங்கிய இயக்கம் இது நூற்றாண்டை நோக்கி வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தேச நாளைய பாரதத்தை காக்கப் போகும் கண்ணியமிகு தேச தலைவர்களும் புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பாக புதிய பெட்ரோல் பங்க் விற்பனையினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் புதிய பெட்ரோல் பங்க் விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய பெட்ரோல் பங்கை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா, அருண் சுப்பிரமணியன் மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை பகுதியில் ஹோட்டல் TS கிராண்ட் திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை திமுக பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் ஹோட்டல் TS கிராண்ட் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி திமுக பொறுப்பாளர் கோபால் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், உணவகத்தின் உரிமையாளர், மேலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆரோவில் அருகே 500 கிலோ குட்கா சிறப்பு படை காவல்துறையினரால் பறிமுதல். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியில் கள்ளச்சந்தையில் திருட்டுத்தனமாக தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா உள்ளிட்டவை பெரிய அளவில் விற்பனை நடைபெற்று வருவதாக சிறப்பு படை காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் வானூர் அருகே உள்ள ஒரு குடோனில் சென்று சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் ஒரு கண்டெய்னர் லாரியில் சுமார் 500 கிலோ மதிப்புள்ள குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து வானூர் பகுதியை சேர்ந்த அருள் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிருமாம்பாக்கம் பகுதியில் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் பகுதியில் வரத்து வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான அரசாணை பெறப்பட்டு 11,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் பணியினை துவங்குவதற்கு ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நீர்ப்பாசனம் உட்கோட்டம் 4 செல்வராஜ், இளநிலை பொறியாளர் நீர்ப்பாசன உட்கோட்டம் 4 நடராஜன் மற்றும் கிருமாம்பாக்கம் பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெரியவர்கள்,
கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாகூர் கன்னிக்கோவில் மெயின் ரோட்டில் இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர் விபத்தில் மரணம். கடலூர் கூத்தப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் 19 வயதான நிர்மல்ராஜ் தனியார் நிறுவனத்தில் எலக்ட்ரீஷியனாக வேலை செய்து வந்தார். இவர் நேற்று இரவு புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி தனது FZ இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். கன்னியக்கோவில் JJ மஹால் சந்திப்பு அருகே கடலூரில் இருந்து வந்த ஷேர் ஆட்டோ கிழக்கு பக்கம் திரும்பியுள்ளது. அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற நிர்மல்ராஜ் ஆட்டோ மீது விழுந்து படுகாயமடைந்தார். தகவல் அறிந்த போக்குவரத்து காவல்துறையினர் விபத்தில் படுகாயமடைந்த வாலிபரை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து துணை உதவி ஆய்வாளர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட கலித்தீர்த்தால்குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்குபுறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருப்புவனை தொகுதி கலித்தீர்த்தால்குப்பம் கிராமம் திருக்கனூர் சாலை பாலம் முதல் மதினா நகர் பாலம் வரை உள்ள வடிகால் வாய்க்காலில் மேற்குபுறம் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு 41,60,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஓதியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட ஜூனியர் கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இந்திய கைப்பந்து கூட்டமைப்பில் இணைக்கப்பட்ட பாண்டிச்சேரி கைப்பந்து சங்கம் ஓதியம்பட்டு காந்தி விளையாட்டு மன்றத்துடன் இணைந்து ஜூனியர் பிரிவுக்கான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கைப்பந்து லீக் போட்டி ஓதியம்பட்டு காந்தி கைப்பந்து விளையாட்டு திடலில் நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 30 அணிகளும் பெண்கள் பிரிவில் 9 அணிகளும் பங்கேற்று விளையாடின. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் அணியில் முதலிடத்தை முத்தியால்பேட்டை ஜாலி பிரதர்ஸ் கிளப் அணியும், 2வது இடத்தை ஓதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை வீனஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. இதேபோல் பெண்கள் அணியில் முதலிடத்தை புதுச்சேரி வாசுதேவன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 2வது இடத்தை சூரியமூர்த்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும், 3வது இடத்தை ஓதியம்பட்டு காந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் கைப்பற்றின. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். முன்னதாக இப்போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார் ஆகியோர் வீரர்களை அறிமுகம் செய்து வைத்து போட்டியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஓதியம்பட்டு பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் திருவேங்கடம், ஹரிகிருஷ்ணன், குலசேகரன், மண்ணாங்கட்டி, மாயகிருஷ்ணன், ஏழுமலை, சுந்தரமூர்த்தி, பத்மநாபன், சிவசங்கரன், நாராயணமூர்த்தி, செல்வராசு, முருகையன், மாரிமுத்து மற்றும் விழா உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட் பாவனர் நகரில் மகளிர் குழுக்கான கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பூமியான்பேட் பாவானர் நகரில் மகளிர் குழுக்கான கூட்டம் அருள்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பு விருந்தினராக வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருத்துவ பயணம், பசியில்லா உழவர்கரை, 24 மணி நேர ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என அத்தியாவசியமான ஏழை எளிய மக்கள் பலர் பயனடையும் பல்வேறு நலத்திட்டங்களை அப்பகுதி மக்களுக்கு சிறப்பாக எடுத்துரைத்தார்.
இதில் சசிபாலன், பாசறை நிர்வாகிகள் ராஜ்குமார், கதிரேசன், டொமினிக், சுரேஷ், வெற்றி செல்வம், ஸ்ரீஃபன், சக்திவேல், கஸ்தூரி, காயத்ரி, பவுலின், வின்ரோஸ், வேளாங்கண்ணி, செல்வி, பவித்ரா, கீதா மற்றும் பாவாணர் நகர் பொதுமக்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அரசியல்வாதி மேல அன்பு செலுத்தாதீங்க, நானா இருக்கட்டும் ஏமாலே அன்பு செலுத்தாதீங்க. நான் நீங்க வந்துட்டா உங்ககிட்ட நல்லா பேசிட்டேன்னு சொல்லிட்டு ஏமாலே அன்பு செலுத்தாதீங்க. நாளைக்கு நான் வரேன்னா என்ன கேள்வி கேளு. நீ இதை சொன்னா இதை செய்யலப்பா, நீ செய்யலன்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்க கேட்குறீங்களோ அன்னைக்கு தான் அடுத்த தடவை இவங்ககிட்ட செய்யாம போனா கேட்க முடியாதுன்னு அந்த ஒரு மழை நாள் எப்போ வரும்னு அரசியல்வாதி வெயிட் பண்ணுகிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? காரைக்காலில் தீவிரமாகும் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம். வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளருமான கார்த்திக் கைது. காரைக்கால் மாவட்டம் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நிலங்களை அரசு இலவச மனைப்பட்டா வழங்குவது போல போலி ஆவணங்களை தயார் செய்து விற்பனை செய்த வழக்கில் இடைத்தரகர் சிவராமன் முன்னதாக கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தின் மேலாளர் திருமலை கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நில அளவையர் ரேணுகாதேவி கைது செய்யப்பட்டார். தற்பொழுது வழக்கறிஞரும் பத்திர எழுத்தாளரும் காரைக்கால் நகர அமைப்பு குழுமம் போலி ஒப்புதல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த கார்த்தி என்பவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். அப்போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது. காவல்துறையினர் அந்த ஆவணங்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மணிஷ், காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், நகர காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். வழக்கறிஞர் கார்த்தியை காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்கால் பார்வதீஸ்வரன் கோவில் நில மோசடி விவகாரம் தற்போது உச்சத்தை தொட்டுள்ளது. ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்டு தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஜேசிபி ஆனந்தை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் முக்கிய அரசியல் புள்ளிகள் மற்றும் அதிகாரிகள் சிக்குவார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர்கள் 2 பேர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இருசக்கர வாகனம் மீது கார் மோதி விபத்து. மீன்பிடி துறைமுக தொழிலாளி சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணியம் என்பவர் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏற்றும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் பணியை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது நாகப்பட்டினத்தில் இருந்து வந்த கார் ஒன்று அதிவேகமாக பாலசுப்ரமணியம் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த ஷேக் அபுசால் மற்றும் அவரது நண்பர்கள் 5 பேர் என மொத்தம் 6 பேரும் பலத்த காயமடைந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மது அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டியதாக தெரிகிறது. இந்த நிலையில் இதுகுறித்து காரைக்கால் போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்தான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காரைக்காலில் தீவிரமாகும் ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி விவகாரம். புதுவை வந்தார் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார். லாஸ்பேட்டை விமான நிலையத்தில் காங்கிரசார் சிறப்பான வரவேற்பு. ஆரோவில் அருகே 500 கிலோ குட்கா பறிமுதல். வானூரை சேர்ந்த 2 கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.